சங்கீதா விஜய் அவர்கள் ஜனநாயகன் படம் பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே இன்னைக்கு மிக பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்குது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களோட கடைசி படமான ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு தான். ஒட்டுமொத்த ரசிகர்களுமே இன்னைக்கு அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு மிக பெரும் ஒரு ஆவலில் இருந்தாங்க. ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிற கேப்ஷனில் அந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. குறிப்பாக விஜய் சாரோட கடைசி படம் அப்படிங்கிறதுனாலேயே ரசிகர்களால் மிக பெரும் ஒரு எமோஷனல் இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நிறைய செலிபிரிட்டிஸ் படம் பார்த்துட்டு அவங்களோட ரிவ்யூ சொல்லிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவில் விஜய் சாருக்கு பாய் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் விஜய் சாரோட ஒய்ஃபான சங்கீதா விஜய் அவர்கள் சமீபத்தில் ஜனநாயகன் படம் பார்த்துருந்துருக்காங்க. அண்ட் அந்த படம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருந்திருக்கு. அண்ட் உடனடியாகவே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கால் பண்ணி இந்த படம் குறித்து ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்களாமா. குறிப்பாக அவங்களோட மாமனார் மற்றும் மாமியார் இருக்காங்க இல்லையா, அதாவது டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் மற்றும் ஷோபா அவர்கள், இவங்க 2 பேர்த்திட்டையுமே அவங்க கால் பண்ணி பேசியிருந்திருக்காங்க. படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் பார்க்க ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. உண்மையிலுமே கடைசி படம் அப்படிங்கும்போது நமக்குமே அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் இந்த படம் அவரோட கடைசி படம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் மக்களுக்காக ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்காது. அதில் அவர் நல்லபடியாக இருக்கணும். அண்ட் நிறைய ரசிகர்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் கடைசி படம் ஒரு நல்ல தரமான ஒரு படமாக எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களாமா. அண்ட் இதன் மூலிமா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் படம் நல்லா வந்தது கிடையாது, அவங்களோட மருமக அவங்கக்கிட்ட பேசினது தான். ஏன்னா சமீப காலமாக விஜய் மற்றும் சங்கீதா இவங்களுக்குள்ள டிவோர்ஸ் இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக தான் அந்த இஷ்யூலாம் முடிஞ்சு மறுபடியும் சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதை பிரதிபலிக்கும் விதமாக இப்போ இந்த ஒரு விஷயமும் நடந்திருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த டிவோர்ஸ் கேன்சல் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, பிரபல டைரக்டரான வினோத் அவர்கள் அஜித் சார் குறித்து சொல்லியிருந்தது சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் விஜய் சாரோட ஜனநாயகன் படம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனேயே அஜித் சார் எனக்கு கால் பண்ணார், விஷ் பண்ணியிருந்தாரு. விஜய் சாரோட கடைசி படம் ரொம்ப நல்லபடியாக எடுங்க அப்படிங்கிற மாதிரி வாழ்த்து சொல்லியிருந்தாரு. மேலும் அவர் கடைசியாக சொன்னது தான் என்னை மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்கு ஆளாக்கி இருந்துச்சு. இந்த படம் அனௌன்ஸ் பண்ணுறப்பலாம் விஜய் சார் வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்திருந்தார். அண்ட் அந்த ஒரு காரணத்தினால அஜித் சார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த படத்துக்கு மிக பெரும் அளவில் சிக்கல் வரும். அண்ட் ரிலீஸ் பண்ணுறதுல ஏதாவது ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா தைரியமாக நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். அண்ட் அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுறேன். நான் அந்த படத்தை வெளியிடறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் எதுனாலுமே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதை பார்த்து எனக்கு பயங்கரமான ஆச்சரியம். வெளியில் என்னதான் ரசிகர்கள் தளபதி நடிச்சுக்கிட்டாலும் பர்சனலாக அவங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஃபைனலாக தளபதி வார் இன்னையோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.